ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகழியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, சீனிக்கிழங்கு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். குக்கரில் சீனிக்கிழங்கு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக்கரை மூடி 2 விசில் வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கலாம். கிழங்கு வந்ததும் அதோட தோலெல்லாம் நீக்கிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா மசிச்சு விட்டு எடுத்துக்கலாம். நல்லா மசிச்சு எடுத்ததுக்கப்புறம் 1/4 கப்பு கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், நறுக்கி வச்ச வெங்காயம், கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மாவெல்லாம் சின்ன சின்ன உருண்டையை உருட்டி எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம உருட்டி வச்சுருந்த உருண்டையெல்லாம் எண்ணெயில் போட்டுக்கலாம். பாதி அளவு வெந்ததும் கரண்டி வச்சு லேசாக பரட்டி விட்டுக்கோங்க. வெந்துருச்சுன்னா லேசாக உப்பி வரும். இப்போ போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். மீதமுள்ள உருண்டையையும் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து மேலே தூவி விட்டுக்கலாம். சீனிக்கிழங்கு போண்டு ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ஈவினிங் டைம் டீ டைம் ஸ்நாக்ஸாக வச்சு சாப்பிட்லாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.